வள்ளியம்மாள், இடைநிலை ஆசிரியை, ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, தண்ணீர்குளம், திருவள்ளூர் ஒன்றியம், திருவள்ளூர் மாவட்டம். ஹாய் குழந்தைகளே, அனைவரும் நலமாக இருக்கிறீங்களா? ஹாப்பியா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நாம கணக்கு பாடம் பார்க்க போறோம். கணக்கு பாடத்துல உங்களுக்கு பிடிச்ச தலைப்பை தான் பார்க்க போறோம். என்ன தலைப்பு கேக்குறீங்களா? அதுக்கு நானு புதிர் ஒண்ணு சொல்றேன். ஒரு தோட்டத்துல ஒரு செடியில 3 பூக்கள் பூத்திருக்கிறது. மற்றொரு செடியில 2 பூக்கள் பூத்திருக்கிறது. அந்த தோட்டத்தில் பூத்திருக்கும் பூக்கள் மொத்தம் எத்தனை? யோசிச்சுட்டே இருங்க. In a garden, there are 3 flowers in a plant and 2 flowers in another plant. How many flowers are there in the garden? விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா? Very good. 5 பூக்கள். 5 flowers. இந்த விடையை கண்டுபிடிக்க நாம என்ன செஞ்சோம்? கூட்டல், அடிஷன். வெரி குட். கூட்டல் என்பது ஒன்றாக சேர்த்தல், ஒன்றாக இணைத்தல். Addition means adding or putting things together. ஒரே விதமான பலவிதமான பொருட்களையோ எண்களையோ ஒன்றாக சேர்த்தல். இதுதான் கூட்டல். பிளஸ் என்பது கூட்டலின் குறியீடு. பிளஸ் இஸ் த சைன் ஃபார் அடிஷன். நம்ம கூட்டல வேற எப்படிலாம் சொல்லலாம்? ஒன்றாக சேர்த்தல், அனைத்தும், மொத்தம். இதெல்லாம் கூட்டலினுடைய வேறு பெயர்கள். The other name for addition are sum, total, altogether. இதெல்லாம் addition உடைய வேறு பெயர்கள். சில எளிய கணக்குகளை நம்ம செய்யலாம். ஒரு பந்து மற்றொரு பந்து இரண்டையும் சேர்க்கும் பொழுது நமக்கு 2 பந்துகள் கிடைக்கிறது. One ball and another ball makes 2 balls. புரிஞ்சுதா குழந்தைகளே? அடுத்ததாக உங்களுக்கு பிடிச்ச நட்சத்திரங்கள். ஒரு கட்டத்துல 5 நட்சத்திரங்கள் இருக்கிறது. மற்றொரு கட்டத்துல 2 நட்சத்திரங்கள் இருக்கிறது. இரண்டையும் சேர்க்கும் பொழுது நமக்கு 7 நட்சத்திரங்கள் கிடைக்கிறது. புரிஞ்சுதா குழந்தைகளே? There are 5 stars in a box and 2 stars in another box. This 2 box makes 7 stars. புரிஞ்சுதா குழந்தைகளே? நாம இப்போ விரல்களை பயன்படுத்தி எளிய கணக்குகளை செய்யலாம். ஒரு எளிய கணக்கு. 2 கூட்டல் 3. 2ஐ நாம் நினைவில் கொள்வோம். 3ஐ நாம் விரல்களில் எடுத்துக்கொள்வோம். 2ற்கு பிறகு 3, 4, 5. விடை 5. 2 plus 3. 2 is in our mind. 3 is in our finger. 2 after 3, 4, 5. 5 is the answer. அடுத்ததா மற்றொரு கணக்கு. 6 கூட்டல் 3. 6 என்பதை நினைவில் கொள்வோம். 3 என்பதை விரல்களில் எடுத்துக்கொள்வோம். விரல்கள் எடுத்துட்டீங்களா? 6க்கு பிறகு சொல்லுங்க. 7, 8, 9. விடை 9. 6 plus 3. 6 is in our mind. 3 is on our finger. 6 after 7, 8, 9. 9 is the answer. கண்டுபிடிச்சிட்டீங்களா? வெரி குட். அடுத்ததாக ஒரு 2 இலக்க எண்ணுடன் ஒரு இலக்க எண்ணை நாம் கூட்ட போகிறோம். 24 கூட்டல் 4. 24ஐ நினைவில் கொள்வோம். 4ஐ விரல்களில் எடுத்துக்கொள்வோம். 24க்கு பிறகு 25, 26, 27, 28. வெரி குட். விடை
28. 24 plus 4. 24 is our mind, 4 is our finger. 24 after 25, 26, 27, 28. 28 is the correct answer. இவ்வாறாக நாம 2 இலக்க எண்கள், 3 இலக்க எண்கள், 4 இலக்க எண்களுடைய கூட்டலை செய்யலாம். மேலும் இது தொடர்பான கணக்குகள் உங்களுக்கு ஒர்க் ஷீட்டில் கொடுக்கப்படும். அதனை தொடர்ந்து பயிற்சி செய்து கூட்டலை சிறப்பாக அறிந்து கொள்வீர்கள். இதுவரை வகுப்பினை கவனித்த குழந்தைகள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.